சுயதொழில் பகுதியில் இன்றைக்கி நம்ம வான்கோழி வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. குறைஞ்ச முதலீட்டில் குறைஞ்ச பராமரிப்பில் அதிக பலனை தரக்கூடிய தொழிலாக வான்கோழி வளர்ப்பு இருக்குது. அதனால இந்த தொழிலை மேற்கொண்டால் விவசாயிகளும் வீட்டில் இருக்கிற பெண்களும் அதிக பலனை பெற முடியும். தனியாக நிலம் இருந்தால் மட்டும்தான் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வணிக ரீதியாக வளர்க்க முடியும். அப்படியெல்லாம் நிலம் இல்லாதவங்களுக்கு கை கொடுக்கறதாங்க வான்கோழி வளர்ப்பு முறை. இதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. இதுக்கு தேவையானது வான்கோழி முட்டை மற்றும் இயந்திரம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புதிதாக வான்கோழி வளர்க்க நினைக்கிறவங்க 200லிருந்து 250 சதுர அடி இடத்துல 100 குஞ்சுகளோட வளர்க்க தொடங்கலாம். தோப்பு, விவசாய நிலங்க, தரிசு நிலங்க, மலர் தோட்டம், பழத்தோட்டம், தென்னந்தோப்பு இதுலேயும் வான்கோழி வளர்க்கலாம். வான்கோழி பெரும்பாலும் சுயமாகவே முட்டைகளை அடகாக்கிறது இல்லைங்க. அடகாக்கக்கூடிய இயந்திரத்தின் மூலமாக தான் நாட்டுக்கோழிகளை வச்சு அடகாக்கப்படுது. முட்டைகளை மழை பனிக்காலத்தில் 7 நாள் வரையிலும், காற்று இளவேநீர் காலத்தில் 6 நாள் வரையிலும், வெயில் காலத்தில் 4 நாள் வரையிலும் சேமித்து வச்சு அதுக்கப்புறம் அடக்கி பயன்படுத்தலாம். வான்கோழி வளர்ப்பில் மிக முக்கியமான காலகட்டம் 1 மாதம் வரைக்கும் வளர்க்குறதாங்க. பொரிச்ச குஞ்சுகளை முடி உலர்ந்ததுக்கப்புறம் செயற்கையாக வெப்பமாக ப்ரூடர் மற்றும் புரதம் நிறைந்த தீவன உணவுகளை கொடுக்கணும். குளுக்கோஸ் கலந்த குடிநீரை கொடுக்கணும். வறுகடலையை தூள் செஞ்சு உணவாக கொடுக்கலாம். அவிச்ச முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எல்லா வகை தானியங்களோட கலந்து கொடுக்கலாம். இதுக்குன்னு பிரத்யேகமாக குஞ்சு தீவனங்களும் தயாரிக்கிறாங்க. 20 நாளைக்கு அப்புறம் பசுந்தீவனங்களை கொடுக்க ஆரம்பிக்கணும். வான்கோழி குஞ்சு வளரும் பருவத்தில் பசுமையான இலைகளை விரும்பி உண்ண ஆரம்பிக்கும். மழைக்காலங்களில் தேங்கிய மழை நீர், மண் படிந்த இலைகளை கொடுக்கக்கூடாது. இதோட குடிநீரை நிழலான இடங்களில் வச்சு பாதுகாக்கணும். வெயில் பட்டு குடிநீர் சூடாகிறது தவிர்க்கணும். ஒரு வளர்ந்த வான்கோழிக்கு 5 சதுரடி இடங்கிற வகையில் கொட்டகை அமைக்கணும். வான்கோழி 7-8 மாசத்துல முட்டை இடறக்க ஆரம்பிக்கும். 36 மணி நேரத்துக்கு ஒரு முறை தாங்க முட்டை வைக்கும். அதை வைத்து துளிர் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகலாம். நோய்கள்னு பார்க்கும்போது வான்கோழி அம்மை மற்றும் சளி போன்ற நோய்களில் அதிகமாக தாக்கும். இதுக்கு மருந்தா சீரகம், மிளகு, வெந்தயம், மஞ்சத்தூள், கசகசா, கடுகு இது எல்லாத்துலேயும் தலா 2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5, வெங்காயம் 4 இதையெல்லாம் லேசாக தண்ணீர் விட்டு அரைச்சி வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீரில் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நோய்கள்லாம் தாக்காது. மாதம் ஒரு முறை 20 லிட்டர் தண்ணீரில் 200 கிராம் மஞ்சத்தூளை கலந்து அதில் வான்கோழியோட தலையை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் முக்கி எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வான்கோழிகளுக்கு தோல் நோயும் வராதுங்க. நல்ல தொழிலுங்க, முயற்சி பண்ணி பாருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.